என்னை எதிர்த்து நிற்கிற அந்த தம்பி இந்த ஊழல் கட்சி ஊழல் ஆட்சியிலிருந்து வருகிற தம்பி தான். அவங்க அப்பா ஊரந்த ஒரு பெரிய ஆளு. அவர் எவ்வளவு ஊழல் பண்ணாருங்கிறதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சவங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அப்பேற்பட்ட குடும்பத்திலிருந்து வருகிற ஒரு தம்பியை நேர்மையாக இருப்பார் என்று உங்களால் சொல்ல முடியாது. ஊழல் குடும்பத்தில் பிறந்தவர்கள் ஊழல் செய்யத்தான் செய்வார்கள். நீங்க தான் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். இப்ப மீண்டும் வந்திருக்கிறேன். 2024 போட்டி போடுகிறேன். இந்த வருகிற பாராளுமன்ற தேர்தலில் உங்களை வாக்குகளை கேட்டு வந்திருக்கிறேன். ஆக இதற்கு முன்னால் மேலும் ஒரு வாக்குறுதி உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். 1500 குடும்பங்கள் ஏழை குடும்பங்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு மேல் மருத்துவம் செய்யப்படும், உயிர் மருத்துவம் செய்யப்படும். உயிர் மருத்துவம் என்னது? காய்ச்சல் தலைவலியா உயிர் மருத்துவம் அல்ல. ஹார்ட் ப்ராப்ளம், ஹார்ட் ஆபரேஷனு, கிட்னி ஆபரேஷன், இடுப்பு முறிவு ஆபரேஷன், மூட்டு ஆபரேஷன், இதெல்லாம் பெரும்பாலும் யாருக்கு வரும்? கொஞ்சம் வயதானவங்களுக்கு வரும். இவர்களுக்காக ஒரு குடும்பத்துக்கு 10 லட்சம் இன்சூரன்ஸ் செய்து அந்த 1500 குடும்பங்களுக்கும் இன்றைக்கு உயிர் மருத்துவம் செய்யப்படும் என்று இந்த நேரத்தில் 2வது வாக்குறுதியாக சொல்லிக் கொடுக்கிறேன். நீங்கள் மீண்டும் தேர்ந்தெடுத்தால் உறுதியாக பாராளுமன்றத்துக்கு சென்றால் மீண்டும் உங்களுக்கு ஆண்டுக்கு 5 கோடி ரூபாய் மைய அரசு வரும். 5 ஆண்டு கொரோனா வராது என்று நம்புகிறேன். அந்த வேலை அப்புறம் 25 கோடி மைய அரசு கொடுக்கிற நேரத்தில் மீண்டும் உங்களை பார்த்து ஒரு ஊராக உங்கள் மனுக்களை பெற்று எந்தெந்த ஊருக்கு என்ன தேவை என்பதை புரிந்து கொண்டு அவற்றை எல்லாம் அரசு நிதியில் இருந்து வழக்கம் போல செய்து தரப்படும். இப்போதைக்கு தமிழ்நாட்டில் டெல்லிக்கு போய் ஆட்சி அமைக்கிறது ஆள் கிடையாது. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு கட்சிகள் எல்லாம் பெரும்பாலும் ரீஜனல் கட்சி பகுதி, அந்தந்த ஊர்ல இருக்கிற கட்சி எம்பிக்கள் அனுப்ப முடியுமே ஒழிய 543 எம்பிக்கள் இடத்துல ஒரு ஸ்டேட் மட்டும் ஆள் அனுப்பி அங்கெல்லாம் பண்ண முடியாது. இருந்தாலும் அவங்க நல்லவர்களை தேர்ந்தெடுத்து டெல்லிக்கு அனுப்பி மீண்டும் ஆட்சி அமைக்கிற பொழுது நல்ல திட்டங்களுக்காக அங்கே பேசி வாதாடி நல்ல திட்டங்களை கொண்டு வர வேண்டும். மோடி ஆட்சியில் அங்க ஊழல் இல்லை, லஞ்சம் இல்லை, எதுவுமே கிடையாது. ஆனா அப்படியே தமிழ்நாட்டுக்கு பாருங்க. தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா எல்லா அமைச்சர்களும் ஊழல்வாதிகள் என்று குற்றம் சாட்டப்பட்டு அதுல 2 ஒருவர் உள்ளே போய் இன்னைக்கு போனவர் இன்னும் வரவில்லை, இன்னொரு பெயில்ல வந்திருக்காரு. மீது எல்லாத்து பேர்லயும் கேஸ் இருக்கு. ஆக இந்த மாதிரி ஊழல் ஆட்சியில் இருந்து வருபவர்களை, ஊழல் கட்சியிலிருந்து வருபவர்களை தயவு செய்து டெல்லிக்கு அனுப்பாதீர்கள். என்னை எதிர்த்து நிற்கிற அந்த தம்பி இந்த ஊழல் கட்சி ஊழல் ஆட்சியிலிருந்து வருகிற தம்பி தான். அவங்க அப்பா ஊரந்த ஒரு பெரிய ஆளு. அவர் எவ்வளவு ஊழல் பண்ணாருங்கிறதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சவங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அப்பேற்பட்ட குடும்பத்திலிருந்து வருகிற ஒரு தம்பியை நேர்மையாக இருப்பார் என்று உங்களால் சொல்ல முடியாது. ஊழல் குடும்பத்தில் பிறந்தவர்கள் ஊழல் செய்யத்தான் செய்வார்கள். நீங்க தான் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். அந்த வகை நல்லவரை தேர்ந்தெடுத்து வசதி செய்து கொடுக்க நல்ல எம்பியை தேர்ந்தெடுங்கள், அவர்களை ஆதரியுங்கள்.